இந்த நாட்டுக்கு தேவை, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆத்மீக வழிகாட்டல் இந்த நாட்டுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்தார்கள். எனவே ஒன்று மிக உறுதியாக சொல்லுகிறேன், இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ள மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ளாத வரையில் இந்த நாட்டில் நாங்கள் நெசுக்கப்படுவோம். நாங்கள் நெசுக்கப்படுவோம். ஏன் தேவையில்லை, பிரயோஜனம் இல்லாதவர்கள், உதவாக்கரை இருக்கிறார்கள். வளங்களை சாப்பிட்டு விட்டு அப்படியே முடித்து விடுவார்கள், வளங்களை அனுபவித்து விட்டு முடித்து விடுவார்கள். இது நான் சும்மா சொல்ல இல்லை உங்களுக்கு, இது ஒன்று நான் நீங்க நினைக்க வேண்டாம் இதெல்லாம் இவருக்கு கொட்டது சொல்றார் என்று சொல்லி. இது ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட். இது அட்டுல் கமா இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு எங்களை ஒரு குரூப் இன்டெலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் பீப்பிள், உலமாக்கல் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு போரம்ல மாற்று மதத்தை சார்ந்த சில முக்கியமான சில சகோதரர்கள் ஒரு நாள் இரவு 11:30 மணிக்கு பிறகு சந்தித்தார்கள். இரவு நேரம். ஏன்னா அவர்களுக்கு பயம் எங்களை சந்திப்பதற்கு, பிரச்சனை எங்க தலைக்கு மேல போய்கொண்டிருக்கிற நேரம். அவர்கள் சந்தித்து சொன்னார்கள், இந்த பிரச்சனையை நீங்கள் லேசா பார்க்க வேண்டாம். இது ஒரு ஊருக்கு அடிச்ச பிரச்சனையாக இந்த பிரச்சனையை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அணுக வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன, சயின்டிபிக்கல் விஞ்ஞான பூர்வமாக இது ஒரு டாக்குமெண்டாக வர வேண்டும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அங்கிருந்தவருடைய கண் தரப்பட்டது. எஸ், இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அப்ப யார்கிட்ட கொடுக்கிறது, இதை யாரு செய்யணும்? எங்களை பத்தி நாங்கத்தான் ரிசர்ச் பண்ணணும். எங்களை பத்தி யார் ரிசர்ச் பண்ணணும்? நாங்கத்தான் பண்ணணும். தேடி பார்த்தா முஸ்லீம்களை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு முஸ்லீம்கள் ஒரு அமைப்புண்டு இல்ல, ஹிஸ்டரியும் இல்ல, ஆய்வும் இல்ல, அட்ரஸும் இல்ல, இருப்பிடமும் இல்ல. ரிசர்ச் உண்டு. எங்களை பத்தி நாங்க யாரு, எங்கள்கிட்ட பலகீனம் என்ன, எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எங்களுக்கு இருக்கிற த்ரெட் என்ன, இதை பத்தி ஆய்வு செய்வதற்கு ஒரு போதுமான பொடி எங்கள்கிட்ட இல்ல என்ற முடிவுக்கு தான் வந்தார்கள். அப்ப யாரை பிடிச்சுவோம்? ஒரு ஏஜென்சி, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள். அவர்களை அணுகி அவர்கள் நியாயமான ரிசர்ச், எல்டிடி அந்த பயங்கரவாத யுத்தத்துக்கு பின்னால இந்த நாட்டில் பல வகையான ரிசர்ச் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட கையில் இதை பாரம் கொடுத்தோன்னே அவங்க இதுக்கு 700,000 rupees 7 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணினாங்க. அது ஒரு சகோதரர் கொடுத்தாரு, உடனே கொடுத்தாரு. இந்த டாக்குமெண்ட் கண்டிஷன் என்ன, ஒரு அக்ரிமெண்ட் என்ன சொன்னால், இந்த ரிசர்ச் அவங்க செஞ்சு எங்களுக்கு அவர்கள் பிரசன்ட் பண்ணணும். ஒரு 100 பேர் கொண்ட ஒரு சபையில இந்த டாக்குமெண்ட் என்ன செய்யணும், பிரசன்ட் பண்ணணும். சரி, டன். டேட் டைம் எல்லாம் வச்சாச்சு. இத்தனாம் தேதிக்கு முந்தி செஞ்சிருப்போம். பெரிய ஒரு டாஸ்க். யாழ்ப்பாணத்திலிருந்து ஹம்பந்தட்ட வரைக்கும் இடப்பட்ட பிரதேசங்கள்ல இவர்கள் டிராவல் பண்ணி ஒவ்வொருத்த ஒப்பீனியன் எடுக்கணும். ஆய்வு என்று சொன்னா வெறுமனே புத்தகத்தை பார்த்து ஆய்வு செய்ய முடியாது. இந்த ஆய்வு ஒரு ஃபீல்ட் விசிட்டாகத்தான் அமையும். அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த ஆய்வெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வந்து எங்களை சந்தித்தார்கள். சந்தித்த நேரத்தில் இவங்க ஒரு கொஞ்சம் இவங்களுடைய பேச்சில சின்ன ஒரு மாற்றம். என்ன மாற்றம் தெரியுமா? டாக்குமெண்ட் தாரோம் பிரசன்ட் பண்ணேதான். டாக்குமெண்ட் தாரோம் என்ன செய்ய முடியாது. அப்ப இல்ல நீங்க பிரசன்ட் பண்ணணும், இல்ல பிரசன்ட் பண்ணே எங்களுக்கு நீங்க பாத்துக்கோங்க. நாங்க உங்களுக்கு இதை டாக்குமெண்ட் ஆகத்தாரோம், பிரசன்டேஷன் ஆகத்தாரோம். எங்கள்கிட்ட மக்கள் தந்த 248 பேர் தந்த வாய்ஸ் கட் எங்கள்கிட்ட இருக்கு, அதைத்தாரோம். இதெல்லாம் போட்டு பாத்துக்கோங்க, இது எங்களுக்கு பிரசன்ட் பண்ணு. அப்ப நாங்க துருவி துருவி கேட்டு சொன்னோம், இல்ல பிரசன்ட் பண்ணலாம், இல்ல மக்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உங்களோட முகத்தை பார்த்து எங்களுக்கு சொல்லலாம். மக்கள் உங்களை பத்தி சொன்ன கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உங்கள்கிட்ட சொல்லலாது. எங்களுக்கு வெட்கம். எப்படி சொல்றது? நனவுகள் சொல்லி இருந்தா நாங்க பெருமையா சொல்லுவோம். ஆஹா. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் சொன்னார், இல்ல நாங்க ஒரு கேன்சர் நோயாளி. டாக்டர் வந்து நோயாளியை பார்த்து, என்ன உனக்கு கேன்சர் என்றா அழுக வரத்தான் செய்யும்,
அதுக்காக வேண்டி உனக்கு தலைவலி என்று வைத்தியம் செய்ய இயலாது. என்ன சொல்லணும்? கேன்சர் என்று சொல்லித்தான் நீ சொல்லுவாப்பான்னு சொல்லி அவரை நிர்பந்தித்துக்கு பிறகு கதிர்காமர் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு 100 பேர் கொண்ட ஒரு சபையில பிரசன்டேஷன் ஆரம்பிச்சாங்க. பிரசன்டேஷன்ல அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், பல்கலைக்கழகம் தொட்டு பள்ளிக்கூடம் வரைக்கும் முஸ்லீம்கள் யார், முஸ்லீம்களுடைய மனோநிலை என்ன, அதுல முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன கருத்துல முதலாவது பாயிண்ட், முஸ்லீம்கள் இன்னும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு நாங்க விருந்தாளிகள். இந்த நாட்டில் நாங்க யாரு? நாங்க யாரு? விருந்தாளிகள். என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எல்லாம் எங்களுக்கு செலவழிச்சோன்னு நாங்க ஒண்ணு செலவழிக்க மாட்டோம். எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எங்களுக்கு எல்லாம் நீங்க தரோம், நாங்க பில் கட்ட மாட்டோம். விருந்தாளிகளாக வாங்கிட்டு போறோம். எங்களுக்கு இந்த தேசிய கீதம், இந்த நாட்டுக்கொடி, இந்த நாட்டுப்பற்று, இந்த நேஷனல் டே, வேற என்ன இருக்குது, இந்த டெங்கு ஒழிப்பு என்ன வந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லாத நீங்க செய்யுங்க, நாங்க விருந்தாளிகள். இது ஒரு கண்ணோட்டம். இதுக்கு போட்டு காட்டினாங்க வாய்ஸ் எல்லாம். நேஷனல் எந்த ஒரு இஷ்யூலையும் முஸ்லிம்கள் பங்கெடுக்கிறது. முஸ்லிம்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். உண்டு. இரண்டாவது சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், மக்களுடைய அப்சர்வேஷன், மக்களுடைய பார்வை. இரண்டாவது சொல்றாங்க, சுயநலவாதிகள். தண்ட வேலையை எப்படி சாதிச்சுக் கொள்ளணும் என்றது நல்லாக தெரியும். கியூல நிக்க மாட்டாங்க. எங்க நிக்க மாட்டாங்க? கியூல நிக்க மாட்டாங்க. தண்ட சமூகம் என்று வந்தா அரவணைத்துக் கொள்வார்கள். அப்படி சொல்லி போட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் கொடுத்த ஒரு சிசிடி கேமரால கொடுத்த ஒரு பிலிமை போட்டு காட்டினாங்க. என்ன மன்னிச்சுங்க சொல்றதுக்கு. ஒரு சகோதரி உட்கார்ந்து இருக்கிறா ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபிடியில ஒரு டெஸ்க்ல. அவ கொஞ்சம் காலை விரிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்கிற. இங்களையும் 2 இன்ச்சு இருக்குது, இங்களையும் 2 இன்ச்சு இருக்குது. அவ உட்கார்ந்து இருக்கிற 8 இன்ச்சில. அப்ப கொஞ்சம் இங்குத்தானே இந்த வாழ்க்கை அவ உட்கார்ந்து கொண்டு முன்னுக்கு மக்கள் நிக்கிறாங்க. இவ பாக்குறா இல்ல, இவ கீழே பார்த்து கொண்டிருக்கா, இப்படி கீழுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப எத்தனையோ பேர் கையில புள்ளைய வச்சுக்கொண்டு கையில சுமந்து கொண்டு அப்படி சும்மா நிக்கிறாங்க. எல்லாரும் இங்க பாக்குறாங்க, யாரும் கேட்கிறாங்க. இவவும் நல்லா விரிச்சு உட்கார்ந்து இருக்கிற. இங்களை கொஞ்சம் இங்க கொஞ்சம் இடம் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள இன்னும் ஒரு அபாயா போட்ட பொம்புல வந்தா. அவ கூப்பிட்டு இங்கிட்டாவி யாருக்கு இடத்த கொடுத்தான்? இந்த டாக்டர் இதை துண்டெடுத்து யாரை கொடுத்தீங்க? இதுதான் இந்த சமூகம். இதுதான் இந்த சமூகம். எங்களை இப்படி எல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. அவங்க பார்க்கிறது சரி, பிழை அல்ல, பார்க்கத்தான் வேணும். நாங்க சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? தயவு செஞ்சு சொல்றேன், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாடு உங்களுக்கு என்ன செலவழித்துக் கொண்டிருக்கிறதோ அதை இந்த நாட்டுக்கு திருப்பி கொடுத்து விட்டு முத்தாகுங்கள். பிளீஸ் பே பேக். இதை திருப்பி கொடுங்க. எங்கட மனசாட்சி ஒன்றுக்கு நாங்க சொல்லணும், எஸ், நீங்க என்ன உருவாக்கினீங்க, நான் இந்த நாட்டுக்கு அட்வல்யூ பண்ணிருக்கிறேன். என்னுடைய சேவையினால் இந்த நாடு வளர்ந்திருக்கிறது. என்னுடைய சேவையினால் இந்த நாட்டுக்கு சேவை செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய சேவையினால் இந்த நாடு உயர்வு கண்டிருக்கிறது என்ற நிலைக்கு எங்களுடைய மனம் திருப்தி அடைய வேண்டும். நான் எல்லாருக்கும் சொல்றேன், பிளீஸ். நாங்க செல்வந்தர்களுக்கு சொல்றோம், நீங்க சம்பாதிக்கிறதுல ஜகாத்து மட்டுமல்ல கொடுக்கணும். ஜகாத்து 2.5%. அது குறிப்பிட்ட இடத்துல கொடுக்கணும், குறிப்பிட்ட பணத்துல கொடுக்கணும், குறிப்பிட்ட ஆட்களுக்கு கொடுக்கணும். இடமும் குறிப்பிடப்பட்டிருக்குது. கொழும்புல உள்ள ஜகாத் எங்க கொடுக்கணும்? கொழும்புல. கண்டி ஜகாத்து கண்டியில. யாழ்ப்பாணத்துடைய ஜகாத்து யாழ்ப்பாணத்துல. குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட பணத்துல, எல்லா பணத்திலும் அல்ல. காணி, பூமி, வீடு, வாசல், வேற என்ன வாகனம், கையில் உள்ள ஜுவல்லரி, இதுக்கெல்லாம் ஜகாத் இல்ல. ஜகாத்ன்றது குறிப்பிட்ட பணத்துக்கு, குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட பணத்தில், குறிப்பிட்ட சில நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதுதான் என்ன? ஜகாத்து. ஜகாத்தை கொண்டு மட்டுமல்ல, நாங்க யாருக்கு சொல்றோம்? உங்களுக்கும் சொல்லுகிறோம். உங்களுக்கும் சொல்லுகிறோம். கொடுக்கிறன்றது பணக்காரர் மட்டுமல்ல, ஏழையும் கொடுக்கணும். ஏழையும் கொடுக்கணும். கொடுப்போம், இருக்கிறதை கொடுப்போம், வளர்ப்போம், அல்லா வளர்ப்பான்.
எனவே இந்த நிலை தான் சமூகத்தில் வர வேண்டும். இந்த மாற்றம் சமூகத்தில் வரும் என்றிருந்தால் சமூகம் இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து மேல வந்துடும். நான் அசருக்கு மகரிபுக்கு முன்னால் நடந்த ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு மூணு பேருடைய பங்களிப்பு இருக்குது, 3 வகுப்பாருடைய பங்களிப்பு இருக்குது.